I humbly request our esteemed chief guest L. Narayana Swami to address us. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியினுடைய தாளாளர் சகோதரி மாலதி அவர்களே, எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அன்பிற்குரிய மோகனசுந்தரம் அவர்களே, ரோட்டரியினுடைய முன்னாள் தலைவர் சக்திவேல் அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ராமசாமி அவர்களே, மூர்த்தி அவர்களே, உங்களுடைய செயலாளராக இருந்து உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உத்தரவாதம் கொடுத்து கொண்டிருக்கின்ற சக்தி அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததற்கு பின்னால் இந்த நிகழ்ச்சியினுடைய போக்குகளை பார்க்கும் பொழுது நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக இது போன்ற பொறுப்பேற்கின்ற நிகழ்ச்சிகளெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் பள்ளிகளிலெல்லாம் பல லட்சங்களை கொடுத்து படிக்கக்கூடிய பள்ளிகளிலெல்லாம் நிகழ்வதாகத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை மாணவ செல்வங்கள் பொறுப்பேற்கின்ற ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியை மிக கச்சிதமாக திட்டமிட்டு அருமையாக நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள் உங்களுடைய பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள். குறிப்பாக மாலதி அவர்கள் இதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு அவருக்கு துணையாக சக்தி அவர்கள் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு, பொதுவாக யங்ஸ்டர்ஸ் பெற்றோர்கள் செய்கின்ற சேவைகளையோ அல்லது தொழிலையோ கருதி வருவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் சக்தி அவர்கள் இதிலே அக்கறை எடுத்துக்கொண்டு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயல்படுவது மிகவும் பொருத்தமானது, பாராட்டுக்குரியது. அவளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ பல்வேறு கவுன்சில் குழுக்களினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் பதவியேற்கின்ற நிகழ்ச்சியாக கூட எனக்கு தோன்றவில்லை. அந்த காலத்திலே சொல்லுவார்கள், அரசர்கள் எல்லாம் முடிசூட்டிக் கொள்வது என்பது. அதை போன்று மிக நேர்த்தியாக திட்டமிட்டு உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஹெட் பாய், ஹெட் கேர்ள் மற்றும் பல்வேறு குழுக்களுடைய தலைவர்கள் எல்லாம் பீடு நடை போட்டு இங்கே வந்து பதவியேற்றுக் கொள்வதை பார்க்கும் பொழுது ஒரு அரசவையிலே அரசர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சியை எனக்கு நினைவுபடுத்துவது போல்தான் இருந்தது. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வி என்பது ஒவ்வொருவருக்கும் மிக மிக இன்றியமையாத ஒன்று. கல்வியில் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கல்வியில் சிறப்பாக இருக்கிறார்களோ, எந்த நாட்டில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அந்த குடும்பமும் அந்த நாடும் தான் மிகச்சிறந்து விளங்குகின்றது. கல்வியில் சிறந்தவர்கள் தான் வாழ்க்கையில் எந்த ஒரு மட்டத்திலும் எங்கு சென்றாலும் அவர்கள் சிறப்பாக வாழ முடியும். கல்வி என்பது வாழ்க்கைக்கான ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கின்றது. அந்த கல்வியை பெறுவதற்கான தக்க பருவம் என்பது இளமை பருவம்தான். குழந்தை பருவத்தில் தான் பசுமரத்து ஆணி போல் என்று சொல்லுவார்கள். அதுபோல் என்ன கருத்துக்களை சொல்லுகின்றோமோ அந்த கருத்துக்களை உள்வாக்கி கொள்கின்ற ஆற்றலும் திறமையும் இளமையில் தான் குழந்தைகளுக்கு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பொதுவாக 10 வயதுக்கு உள்ளேயே குழந்தைகள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் வாங்கிக் கொள்கிறார்களோ அவைகள்தான் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு மிக அற்புதமான கருத்துக்களையும் மிக நேர்த்தியான திட்டமிட்டு அற்புதமான கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பாலபவன் பள்ளி உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இந்த பள்ளி நகரத்தினுடைய மத்திய பகுதியிலே இருந்து உங்களுக்கு எல்லோரும் ஒரு சௌரியமான இடத்திலே இருந்து அற்புதமான கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. கல்வி மட்டுமே ஒரு வாழ்க்கைக்கு முக்கிய ஆதாரம் என்று சொல்ல முடியாது. மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு கல்வி பயன்பட வேண்டும். விவேகானந்தர் அவர்கள் கல்வி என்பது ஒரு மேன் மேக்கிங் ப்ராசஸ் என்று சொல்வார்கள். மனிதனை மனிதனாக ஆக்குவது, மனிதனை மாமனிதனாக உருவாக்குவது, இதைத்தான் கல்வி செய்ய வேண்டும். அதற்கு ஏட்டுப்படிப்பு மற்றும் போதாது. இது போன்ற பல்வேறு விஷயங்களிலே உங்களை எல்லாம் தலைவர்களாக பார்த்து அவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை பிரித்து கொடுத்து அந்த பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்களா என்று கண்காணிக்கின்ற பணியையும் பள்ளிக்கூடங்கள் செய்ய வேண்டும். அது ஒரு சில பள்ளிகள் தான் செய்கின்றன. அதை இந்த பள்ளி பாலபவன் பள்ளி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே குழந்தை செல்வங்கள் மிகவும் ஒழுக்கமாக
மற்றவர்களோடு அனுசரித்து போகக்கூடிய பக்குவமாக தன்னம்பிக்கை உடையவர்களாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற தலைமை பொறுப்புக்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் தக்க பயிற்சியை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த பயிற்சியின் மூலமாக தன்னையும் வளர்த்து கொண்டு இந்த சமுதாயத்திலே சமுதாயத்திற்கும் உறுதுணையாக இருப்பவர்களாக மாற முடியும். அதுபோல இங்கே இருக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேரும் பொறுப்பேற்றதற்கு பின்னால் நாம் என்ன பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை கருதி அந்த பொறுப்பிலே நீங்கள் வெற்றியடைவர்களாக இருக்க வேண்டும். சில பொறுப்புகள் சேலஞ்சிங்காக கூட இருக்கலாம். உங்களுடன் இருக்கின்ற குழந்தைகளோடு நீங்கள் சகஜமாக பழக வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு அதை சிறப்பாக பராமரிக்க வேண்டும். அதோடு சுற்றுச்சூழல் இந்த பள்ளியினுடைய பகுதியிலே சுற்றுச்சூழல் மிகச்சிறப்பாக இருக்கின்ற வகைகளை நீங்கள் சுத்தமாக தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அதோடு ஒருவரோடு அனுசரித்து கொண்டு மிகச்சிறப்பாக செயல்பட்டு இந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக பெரும் தலைவர்களாக வருங்காலத்திலே வர வேண்டும். பொதுவாக தலைவர்கள் என்று சொன்னால் ஏதோ அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, குடும்பத்திலே தலைமை பொறுப்பை ஏற்று பராமரிப்பது கூட ஒரு தலைமை பண்புதான். அதுபோக நாட்டிலே சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏன் அமைச்சர்களாக கூட ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களில் பல பேருக்கு இருக்கலாம். அதற்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுக்கின்ற முயற்சியாகத்தான் இந்த பட்டமளிப்பு விழா நடந்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொண்ட கடமைகளை எல்லாம் மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும். உங்களுடைய ஹெட்பாய் அவர்கள் பேசும் பொழுது லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன் மேக் என்று சொன்னார். எனக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தையாக இருந்தது. தலைவர்கள் தானாக பிறப்பதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! அதைத்தான் இந்த பள்ளிக்கூடம் இன்று செய்து கொண்டிருக்கின்றது. அதே போல் உங்களுடைய ஹெட்கேல் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார்கள். இது பொறுப்பு, தலைமை பொறுப்பு என்பது ஒரு பதவி அல்ல, அது பொறுப்பு என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த பொறுப்புகளை எல்லாம் எவ்வளவு அற்புதமாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் நினைக்கும் போது தான் எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. இந்த பள்ளியிலே அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட நல்ல கல்வியை, நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பள்ளியிலே படிப்பதற்கு நீங்கள் எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இந்த பள்ளி என்ன முயற்சிகளை எல்லாம் எடுத்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு பல்வேறு நல்ல செய்திகளையும் நல்ல முயற்சிகளையும் செய்து உங்களை வளர்க்கிறவர்களோ அதற்கு நீங்கள் நன்றி கடனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவதைப் போல நீங்கள் கடைப்பிடித்து, லிசனிங் இஸ் எ கிரேட் லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்வார்கள். நீங்கள் ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் பெரியவர்களும் சொல்லுவதை கூர்ந்து கவனித்து அவர்கள் சொல்லுவதை கேட்டு எதிர்காலத்திலே நீங்கள் மிகப்பெரிய ஆட்களாக வர வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.